இன்னைக்கு சிம்பிளான நெத்திலி மீன் குழம்பு அண்ட் நெத்திலி வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் கோவளம் போய் சீப் அண்ட் பெஸ்ட்டாக எப்படி ஃபிஷ் வாங்கலான்னு பார்த்தோம்ல. இப்போ அந்த ஃபிஷ்ஷை வச்சு எப்படி டேஸ்டான மதுரை ஸ்டைல் மீன் குழம்பு மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கோவளம்ல ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணி தான் வாங்கினோம். பட் நான் ஒன்ஸ் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஃபிஷ் ஃப்ரை மேரினேஷனுக்கு 20 காஞ்ச மிளகாய், 5 சின்ன வெங்காயம், 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 4 டீஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 டீஸ்பூன் கடலை மாவும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் க்ளீன் பண்ண ஃபிஷ்ல நான் அரைச்ச பேஸ்ட்டை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அதோட கொஞ்சம் ஹாஃப் சைஸ் லெமன் அண்ட் இடிச்ச பெப்பர் சேர்த்து நல்லா கலந்து ஒரு 1 hour வச்சிட்டேன். ஃபிஷ் ஃப்ரைக்கு மேரினேஷன் ரெடி ஆயிடுச்சு. மேரினேட் பண்ணி வச்சிட்டோம். இதோட இப்போ மீன் குழம்பு எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டாச்சு. சின்ன வெங்காயம் சேர்த்தாதான் மீன் குழம்பு நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதோட 10 பல் பூண்டை இடிச்சு சேர்த்துக்கிட்டேன். இப்ப வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிட்டு இருக்கு. அதோட 2 தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இதோட புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். புளி தண்ணிக்கு 50 கிராம் புளி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். புளி தண்ணி சேர்த்து 4 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பு, தண்ணி வேணுங்கிற அளவு ஊற்றி கலந்துக்கிட்டேன். இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் வெட்டி வச்சிருக்க மாங்காவை சேர்த்து நல்லா ஒரு கொதி விடுறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மீனை குழம்புல போட்டாச்சு. மீனை 5 நிமிஷம் கொதிக்க விட்டா போதும், நல்லா வெந்துடும். நெத்திலி சீக்கிரமா உடைஞ்சு போயிடும். அதனால லாஸ்டா தான் மீனை போட்டு கொஞ்ச நேரம் வச்சு இறக்கிட்டேன். இறக்குறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி இந்த மாதிரி கொட்டாச்சியை நல்லா வாட்டி குழம்புல சேர்த்துக்கிட்டேன். அது வந்து ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுக்கும், அதுக்காக.
அப்புறம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த கொட்டாச்சியை வெளியில எடுத்து போட்டாச்சு. பாருங்க குழம்புல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இப்ப கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி மேரினேட் பண்ணியிருந்த மீனை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். நல்லா சூடான சாப்பாட்டுல இந்த மீன் குழம்ப ஊத்தி அதுல கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். நீங்களும் இந்த ஈஸியான மீன் குழம்ப வச்சு பார்த்து கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.